ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்லுவார்கள். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். பாஸ் தனக்கு கீழ் வேலை பார்க்கும் தொழிலாளர்களிடம் பேசும்போது, சக தொழிலாளர்களுடன் பேசும்போது, பெற்றோர் பிள்ளைகளிடம் பேசும்போது, சிறு பிள்ளைகள் பெரியவர்களிடம் பேசும்போது, மாணவர்கள் ஆசிரியர்களிடம் பேசும்போது அவசரப்பட்டு தவறான வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். அது அவர்களை காயப்படுத்தும். மற்றவர்களின் மனதை புண்படுத்தும் உரிமை நமக்கு இல்லை. யாரையும் வார்த்தைகளால் நியாயம் தீர்க்காதீர்கள். தேவன் ஒருவரே நீதியுள்ள நியாயாதிபதி. கசப்பான வார்த்தைகளை சொல்லி மற்றவர்களின் இனிமையான வாழ்க்கையை கெடுத்து விடாதீர்கள். ஒவ்வொரு வார்த்தைகளும் பசுமரத்தாணி போல் மனதில் பதிந்திருக்கும். வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு. உங்கள் வாயிலிருந்து நேர்மறை வார்த்தைகள் மட்டும்தான் புறப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் ஆறுதலாகவும் அவர்கள் காயத்தை கட்டுவதாகவும் மனதளவில் அவர்களை பாதுகாப்பாக வைப்பதாகவும் அந்த வார்த்தைகள் இருக்க வேண்டும். அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசினால்தான் இயேசுவுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க முடியும். உன் வாயின் வார்த்தைகள் எப்போதும் உன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்னால் குறைந்தது 3 முறை சிந்தித்து பேச வேண்டும். பேசிய பிறகு சிந்திப்பதில் எந்த பயனும் இல்லை. வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பலரும் எண்ணியதை மனதில் வருவதை பேசுவார்கள். அப்படி பேசுவது ஒரு தேவ பிள்ளைக்கு அடையாளம் இல்லை. தேவ பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். தேவன் பரிசுத்தராயிருக்கிறது போல நாமும் பரிசுத்தமான வார்த்தைகளை பேச வேண்டும். இயேசுவின் மேல் அவ்வளவு பழிக்குற்றங்களை போட்ட போது கூட அவர் வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை கூட தவறாக வரவில்லை. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டார். அந்த இயேசுவை பின்பற்றும் நீங்கள் பரிசுத்தமாய் பேச கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொரு முறை எதிர்மறை பேச்சுக்களை பேசும் போதும் உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். ஆமென்.